வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் யோசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே வந்து 5 ஆகிடுச்சு. நம்ம இனி ஒரு 25 days தான் இங்கே இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே காய்ச்சலாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் அது வந்துடுச்சு. என்னன்னு தெரில, இந்த கிளைமேட் வந்து நிறைய பேருக்கு வருது. அது எப்படின்னா ஜலதோஷம் வருது, அந்த மாதிரி அப்படியே இருக்குது, மறுபடியும் வருது, அந்த மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் கடந்த 4-5 நாளாக வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் கூட எடுக்கலை. லைட்டாக வந்து த்ரோட் பெயின் எல்லாம் இருக்கனால நான் நெல்லிக்காய் ஜூஸ் கூட எடுக்காமல் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் காய்ச்சல் எல்லாமே இருக்குது. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கேன். ஆனால் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அதனால தான் என்னோடய ஃபேஸ் காட்டி வீடியோ போட முடியல. அதே மாதிரி வீடியோ நேரமே போடுங்க சிஸ்டர் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவு நேரமே போட ட்ரை பண்ணுறேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் உட்காரப்போ ரொம்ப டைம் எடுக்குது. எடிட்டிங் ரொம்ப டைம் எடுக்குது. அதை என்ன பண்ணுறது, நம்ம முடிஞ்ச அளவு நான் நேரமே உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி கண்டிப்பாக எக்ஸசைஸ் இல்லாமல் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போது யாருக்காவது வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாத ஒரு கட்டம் இருக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இந்த தலைவலி வர்றதுனால. ஸோ அதனால் நான் எக்ஸசைஸ் பண்ணலை. இதே மாதிரி சில காரணங்கள் இருக்கலாம், ரொம்ப தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும் இல்லையா. இப்போது சிலருக்கு வந்து உடல் வகையில் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாத உடல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் எக்ஸசைஸை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பக்கம் கவனம் செலுத்துறதை விட வெயிட் லாஸ் பக்கம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு. மற்றபடி நீங்கள் வீட்டிலேயே ஓனாக எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அது உங்களுக்கு கரெக்டாக ஒரு வேளை அமையாமல் போகலாம். ஓகேவா? சில நேரம் வேறு சில பாதிப்புகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து முதல்ல வெயிட்டை கொஞ்சம் குறைங்க. ஒரு 10 கிலோவாவது வெயிட்டை குறைங்க. இப்போ 100 கிலோவுக்கு மேலே எல்லாம் வெயிட் இருக்குது அப்படின்னா 10 கிலோவாச்சும் வெயிட்டை குறைங்க. குறைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பாருங்கள். ஸோ எக்ஸசைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணாமலேயும் வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து எக்ஸசைஸ் இல்லாமலே நடக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு டயட்டில், இப்போ பேலியோ கீட்டோ லோ கார்ப் டயட்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இல்லாமல் கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸசைஸோட தேவை இருக்கும். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உடம்பு முடியாமல் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைவாக வீடியோஸ் கூட போட்டுட்டு இருந்தேன். ஸோ எக்ஸசைஸ் நான் அப்போ பண்ணிட்டு தான் இருந்தேன். பண்ணினா மட்டும்தான் நம்மளோட பாடி வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு டயட்டோட ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெயின் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக பண்ணுறப்போ ஏதோ புதுசாக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. மூட் ஸ்விங் மாறும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து வெறும் இன்ஜிலாஸ் மட்டும் கிடையாது. அதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. மென்டலி வந்து ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸசைஸில். ஸோ அதனால் யோகா இல்லைனா எக்ஸசைஸ் ஒன்று, ஏதோ ஒன்று, யோகா எக்ஸசைஸ் இல்லைனா சும்பா ஒர்க் அவுட், இந்த மாதிரி எதுலையாவது ஒன்றில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா அந்த வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் பக்கம் கவனம் செலுத்தலாம். எப்போவுமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% டயட்டும் 20% ஒர்க் அவுட்லேயும் நான் கவனம் செலுத்துவேன். வாக்கிங் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் வீட்டில் வச்சு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். வெயிட் எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். வீட்டில் இழுத்து போட்டு வேலை செய்கிறது மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது. அதனால் மட்டும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. டெய்லி ஒரே மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்தாலும் பலன் கிடைக்காது. அது வந்து வீட்டு வேலையை நம்ம சொல்லலாம். டெய்லி ஒரே மாதிரி வீட்டு வேலையை செஞ்சுட்ருப்போம். அதில் உங்களுக்கு பலன் கிடைக்காது. உடல் எடையை வந்து குறைக்க முடியாது. அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் அப்படி தான் போக போக அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வெறும் வந்து உங்களோட பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. உங்களோட மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுக்குமே வந்து எக்ஸசைஸ் தேவைப்படுது. நீங்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்குது, உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறப்போ ஃப்ரீ ஆகுங்க. அதே மாதிரி தான் ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பெயின் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுவே இந்த ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. இப்போ உடலில் சில பிரச்சனைகள் இருக்கும், அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து டயட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க அப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம் குறைச்சதுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து வாக்கிங் பண்ண ஆரம்பித்து அந்த டைமை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டால் பண்ணணும்.
பண்ணாமலும் உங்களால் வெயிட்டை குறைக்க முடியும். உங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன். பண்ண முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பெயினாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கூட பண்ணலாம். அதாவது இந்த ஸ்மூதி மாதிரியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. எக்ஸசைஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னா காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நைட்டு நான் சொல்ல மாட்டேன், காலையில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, காலையில் வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டெல்லாம் பண்ணுறப்போ வந்து ரொம்ப சோர்வாக இருப்பீங்க, எக்ஸசைஸ் முழுசாக அவங்களால பண்ண முடியாது. இதுவே காலையிலனா நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க, அந்த டைம் உங்களால் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு டவுட் இது, அதனால தான் இதை சொல்கிறேன். நம்மளுமே சீக்கிரம் எக்ஸசைஸ் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வெயிட் என்ன இருக்குது, என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. காலையில் எழும்பினோடனே ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் வெயிட்டு செக் பண்ணியிருந்தோம். வெயிட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 79 சம்திங் வந்தாச்சு. 79.900 வந்திருக்கேன் இன்றைக்கி வெயிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து வெயிட் குறையாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ 79.900 வந்திருக்கேன். வெயிட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி குடிச்சதுக்கப்புறமா ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன், இனிப்பு சேர்த்துக்காமல். அது ரெண்டும் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணலை. அடுத்தது வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யாவும் எடுத்திருந்தேன். இன்றைக்கி இது போதும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து இப்போது 2-3 நாளாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டினியூவாக நம்ம எடுக்க வேண்டாம்னு நினச்சா ஒரு 2 நாள் ஃபஸ்ட்டு எடுக்கலை. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவர் வந்துச்சு. எனக்கு வந்து சைனஸ் இருக்கனால ஃபீவர் டைமில் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ், இந்த வெள்ளரிக்காய், இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட முடியலை. அதனாலே இப்போ வெஜிடபிளோட அளவு குறைச்சிட்டேன். இது சரியாகட்டும், இந்த ஃபீவர் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் வந்து அந்த வெள்ளரிக்காய் அப்புறம் நெல்லிக்காயெல்லாம் எடுக்க முடியும். வெண்பூசணி ஜூஸு கூட வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். கொஞ்சம் அந்த உடம்பு மட்டும் சரியாகட்டும். இப்போ வந்து நார்மலாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணலாம். எதுவுமே சமைக்கவோ சாப்பிடவோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பிடிக்க மாட்டேங்குது, உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்லான்னு தான் காலை உணவுக்கு இதை எடுத்திருந்தேன். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து மதிய உணவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் 2 சப்பாத்தியும் கொஞ்சம் அவியலும் அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி குழம்பும் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தியும் பச்சை பட்டாணி குழம்பும் அவியல். இது வந்து இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இது வச்சேன்னா நான் கண்டிப்பாக எடுத்துடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து காலை லஞ்சுக்கு இன்றைக்கி இது தான் எடுத்திருந்தேன். 2 சப்பாத்தி தான் எடுத்திருந்தேன், அதிகமாக எடுத்துக்கலை. நல்ல குட்டி சப்பாத்தினா ஒரு 3 கூட எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தானே இருக்குது, மீடியம் சைஸில் இருக்குது. ஈவினிங் வந்து மறுபடியும் ஒரு கப்பு டீ குடிச்சிருந்தேன். டின்னருக்கு வந்து எனக்கு என்ன செய்கிறேன்னா, டீயில் இனிப்பு சேர்த்துக்க மாட்டேன், ஓகேவா. டின்னருக்கு வந்து ஒரு 20 to 30 கிராம் அளவுக்கு வர மாதிரி 30-35 கிராம் தான் இருக்கும். பச்சை பட்டாணி ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த பச்சை பட்டாணியை எடுத்து போட்டுட்டு இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு வந்து கையில் போட்டு சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கையால் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அன்றைக்கி பச்சை பட்டாணி வடை செஞ்சேன் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட கிடையாது, அதே மாதிரி தான். பொருள் மட்டும் வித்தியாசம். அது பச்சை பட்டாணியில் பண்ணோம், இது வந்து இதில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த வடையெல்லாம் செய்கிறது இது எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. ஆனால் அந்த செய்கிற ப்ராசஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான், பொருள் மட்டும் வேறு அவ்வளோதான். இது ஏன் நான் எடுத்துக்கிறேன்னா, ஒன்று ப்ரோட்டீன் கிடைக்கிது, இன்னொன்று என்னோடய கிரேவிங்ஸை இது கண்ட்ரோல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டயட்டில் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம் வந்து நான் அடிக்கடி எடுக்கிற ரெசிபிஸ் இது. என்னோட எந்த சேலஞ்சில் பார்த்தீங்களாலும் இந்த ரெசிபி இல்லாமல் இருக்காது. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் இது எனக்கு. இது சாப்பிட்றப்போ கிரேவிங்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். என்னோடய வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸ் ஆகலைன்னா இதை கண்டிப்பாக நான் அவங்க ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அடிக்கடி நான் எடுக்கிறேன், அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா வெயிட் லாஸ் ஆகுது, அதனால தான் இவங்க அடிக்கடி எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ தோசை தவாயில் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஆயிலை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து வடை மாதிரி தட்டி இதை போட்டு எடுத்துக்கலாம். நான் போட்டிருந்த அளவுக்கு வந்து ஒரு 4 வடை வந்துச்சு. இந்த வடையை வந்து போட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஆவியில் இது 2 பக்கம் முருகலாக வேக விட்டு எடுத்தால் போதும். வேக வைக்கிறதும் சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். இதில் ஒரு 4 எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே பசி கண்ட்ரோல் ஆகும், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு என்னோடய வெயிட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வெயிட் லாஸில் எந்த பாதிப்பும் இருக்காது, நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வந்து காலையில் வீடியோ போடணும் அப்படின்னு இது எல்லாமே சமைச்சு காலையில் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் காலையிலே வீடியோ கேட்குறனால இப்போ அந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி முதல்ல எக்ஸசைஸ் மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நான் என்னால் எப்படி பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நாளையோட வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், ஓகேவா.
ஸோ அவ்வளோதாங்க. இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட அந்த வெள்ளரிக்காயெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். எனக்கு இப்போ அதை எடுக்க முடியல, அதனால் எடுக்கலைன்னா. இல்லைனா இது கூட வந்து நான் சேலடெல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 4 சாப்பிட்ருந்தேன், 4 சாப்பிடுவேன். அது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் எனக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். வெயிட் லாஸ் எப்படி ஆகுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் டின்னர் 5 மணியோட முடிச்சிடுவேங்க. 5 மணிக்கு மேலே நான் டின்னர் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி மட்டும்தான் எடுத்துப்பேன். வெயிட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்னென்ன நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.